வணக்கம் தமிழ் உறவுகளை. இன்று மணி சைக்காலஜியில் இரண்டாவது எபிசோடாக ரியல் எஸ்டேட் வைத்து பணத்தை பெருக்குவது எப்படி என்று பார்ப்போம். பொதுவாக மேதாவிகள் ஒருபோதும் ரியல் எஸ்டேட் சொத்துக்களை விற்பதே இல்லை. அவர்கள் சந்தை மதிப்பு உயர்வதை கணித்து சொத்தை விற்பதற்கு பதிலாக அதை அடமானம் வைத்து அந்த பணத்தை எடுத்து வேற லாபம் கிடைக்கும் முதலீடுகளிலோ அல்லது அதிகம் வாடகை கிடைக்கும் சொத்துக்களிலோ போடுகிறார்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போமா? இப்போது நீங்கள் ஒரு சொத்தை 1,00,000க்கு விற்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளும். இதன் மூலம் ஆதாய வரி கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இந்தியாவில் 12.5%, அதாவது 1,00,000க்கு 12,500 ரூபாய். மீதம் கிடைப்பது உங்கள் கையில் 87,500 ரூபாய் மட்டுமே. விற்ற சொத்தும் உங்கள் கையை விட்டு போயிருக்கும். இதை வேற கோணத்தில் பார்ப்போமா? ஒருவேளை நீங்கள் அடமானம் மட்டும் வைத்தால் உங்களுக்கு ஒரு 75,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் அதற்கு வரியும் கிடையாது, அந்த சொத்தும் உங்களிடமே இருக்கும். அது மட்டுமல்லாது, நீங்கள் செய்த புதிய முதலீட்டில் உங்களுக்கு வட்டியாகவும் அல்லது வாடகைதாரர் மாதாந்திர தவணையை 2ஆகவும் உங்களுக்கு தருவார்கள். இவ்வாறு பல வகைகளில் உங்களுடைய பணம் பெருகும். இது மட்டுமல்லாது, மேதாவிகளின் பார்வையில் ரியல் எஸ்டேட் சொத்துக்களை விற்பது முதலீட்டாளர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறாகும். உண்மையான செல்வத்தை உருவாக்க சொத்துக்களை விற்காமல் சரியான முறையில் எடுத்துக்காட்டில் சொல்லியது போல் பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு இந்த தலைப்பில் மேலும் விவரங்கள் அல்லது ரியல் எஸ்டேட் முதலீடுகள் குறித்து கூடுதல் தகவல்கள் தேவையா? கீழே கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் இதுபோல் பணத்தை பெருக்க அருமையான வழிகளை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.